நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 303வது திருநாமம் நைக்க மாயாய நமக. மணந்தால் கண்ணனைத்தான் மணந்து கொள்வேன் என்று தீர்மானமாக இருந்த ஆண்டாளிடம் அவளது தோழிகள், கோதையே, திருமாலை மணப்பது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டாள், திருமால் ராமனாக அவதரித்த போது சீதை அவரை மணக்கவில்லையா? கண்ணனாக அவதரித்த போது ருக்மணியும் நப்பின்னையும் அவரை மணக்கவில்லையா? அதுபோல் நானும் திருமாலை மணந்து கொள்வேன் என்றாள். தோழிகள், அப்போது ராமன், கண்ணன் போன்ற வடிவங்களோடு திருமால் பூமியில் அவதரித்திருந்தார். ஆனால் இப்போது அப்படிப்பட்ட அவதாரங்கள் எதையும் திருமால் எடுக்கவில்லையே என்று ஆண்டாளிடம் கூறினார்கள். ஆனால் ஆண்டாளோ, ராமன், கண்ணன் போன்ற அவதார காலங்களிலாவது ஒரு வடிவத்தோடு தான் திருமால் பூமியில் காட்சி தந்தார். இப்போது எத்தனையோ திருக்கோவில்களில் விக்கிரக வடிவில் பற்பல வடிவங்களோடு காட்சி தருகிறாரே. அவ்வாறு திருக்கோவில்களில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான்களுள் ஒருவரை தேர்ந்தெடுத்து நான் மணப்பேன் என்றாள் ஆண்டாள். ஆனால் தோழிகளோ, ராமன், கண்ணன் போன்ற அவதாரங்களுக்கு விபவ அவதாரங்கள் என்று பெயர். அந்நிலையில் இறைவன் நம்மை போல் ஒருவராக நம்முடன் கலந்து பேசி உறவாடுவார். ஆனால் கோவில்களில் உள்ள இறைவனின் நிலைக்கு அர்ச்சாவதாரம் என்று பெயர். அவர் பேச மாட்டார், அசைய மாட்டார். அவர் எப்படி உன்னை மணப்பார் என்று ஆண்டாளிடம் கேட்டார்கள். அதற்கு ஆண்டாள், கோவிலில் உள்ள இறைவன் அசையமாட்டார் என்றும் பேசமாட்டார் என்றும் யார் சொன்னது? நம் பக்திக்கு அசைவார், பக்தர்களுடன் பேசுவார் என்றாள். இது சாத்தியமா என்று கேட்டார்கள் தோழிகள். ஆண்டாள், எண்ணிலடங்காத மாயங்கள் செய்யும் மாயனான திருமாலுக்கு எதுவும் சாத்தியமே. நம் ஊரில் உள்ள பெருமாளுக்கு வடபத்திரசாயி என்று பெயர். வடபத்திரசாயி என்பதற்கு ஆலிலை கண்ணன் என்று பொருள். அவரது வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ஊழி காலத்தில் அனைத்து உலகும் பிரளய கடல் வெள்ளத்தில் மிதந்த வேளையிலே சிறிய ஆலமர இலையில் சிறு குழந்தையாக இந்த ஆலிலை கண்ணன் தோன்றினார். உலகையே அடித்து சென்ற பிரளய வெள்ளம் தனியாக மிதந்து வந்த அந்த ஆலிலையே ஒன்றும் செய்யவில்லை. இது எப்படி சாத்தியமானது? சிறு குழந்தை வடிவில் இருந்த அந்த கண்ணன் எண்ணற்ற உலகங்களை விழுங்கி தன் வயிற்றில் அடக்கி கொண்டாரே. இது எப்படி சாத்தியமானது? பிரளய காலத்தில் உலகில் உள்ள அனைத்தும் பெயர் உருவங்களை இழந்து சூட்சும நிலைக்கு போயிருக்க அவர் மட்டும் மாறாமல் இருந்தாரே. இது எப்படி சாத்தியமானது? அந்த மாயனுக்கு அனைத்துமே சாத்தியம்தான். அன்று நம் ஊர் பெருமாள் ஆலிலையில் சயனித்து கொண்டு செய்த மாயங்களை எண்ணி பார்க்கையில் அவர் எழுந்து வந்து என்னை மணந்து கொள்ளப் போவதில் எந்த வியப்பும் இல்லை என்று விடையளித்தாள் ஆண்டாள். அவர் வந்து மணக்கும் வரை என்ன செய்வாய் என்று தோழிகள் கேட்க, பால் ஆலிலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டு இருந்தேனை வேலால் துன்னம்பு எய்தாற்போல் வேண்டிற்று எல்லாம் பேசாதே, கோலால் நிறை மேய்த்து ஆயனார் குடந்தை கிடந்த குடமாடி நீலார் தன்ன துழாய் கொண்டு என் நெறிமென் சூழல் மேல் சூட்டீரே என்று விடையளித்தாள் ஆண்டாள். தோழிகளே, ஆலிலையில் துயின்ற பெருமான் மேல் காதல் கொண்ட என்னிடம் மேலும் மேலும் வாக்குவாதம் செய்து என்னை காயப்படுத்தாதீர்கள். ஆலிலையில் அன்று சயனித்த திருமால் இன்று குடந்தையில் ஆறாவமுதமாக பள்ளி கொண்டிருக்கின்றார். அந்த பெருமாளின் துளசி மாலையை வாங்கி வந்து எனக்கு அணிவித்தால் எனது வாட்டம் இப்போது தீரும். விரைவில் மாயங்கள் பல செய்யும் அந்த மாயனே வந்து என்னை மணப்பான் என்பது ஆண்டாளின் பதில். அவள் ஆசைப்பட்டபடியே திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட அரங்கன் தன் படுக்கையிலிருந்து எழுந்து கருட வாகனத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து ஆண்டாளை மணந்து இன்றளவும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளோடு இணைந்து ரங்கமன்னாராக நமக்கு தரிசனம் தருகிறார். இதிலிருந்து திருமாலுக்கு சாத்தியமாகாத விஷயம் என்பது எதுவும் இல்லை என்பது புரிகிறதல்லவா? இப்படி எதையும் சாதிக்க வல்ல மாய சக்தி தன்னிடம் இருப்பதை ஆலிலை கண்ணனாக அவதரித்த போது திருமால் நன்கு வெளிப்படுத்தி காட்டினார். பெருவெள்ளத்தில் ஓர் ஆலிலை மட்டும் மிதந்து வருவதோ, சிறு குழந்தை அனைத்து உலகையும் உண்பதோ,
பொதுவாக உலகில் சாத்தியமில்லாத செயல்கள். ஆனால் மாயங்கள் பல செய்து நம்மை மயக்கிடும் அந்த மாயனுக்கு இவை அனைத்தும் சாத்தியமே. இத்தகைய பல மாயங்களை செய்தபடியால் தான் ஆலிலை கண்ணனுக்கு நைக்க மாயா என்று திருநாமம். மாயா என்றால் வியப்பான செயல் என்று பொருள். ஏக என்றால் ஒன்று. நைக்க ந ஏக நைக்க என்றால் பல. நைக்க மாயா என்றால் பல பல வியப்பான செயல்களை செய்பவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 303வது திருநாமம். நைக்க மாயாய நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் வாழ்வில் தீராத துன்பங்களும் தீரும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.